ட்ரைன் அவுட் பண்ணுறது, சண்டை போட்டு ட்ரைன் அவுட் பண்ணுறது ஒன்று. சம்மந்தம் இல்லாத விஷயங்களை வேலை வாங்கி நம்மளை வந்து ட்ரை அவுட் பண்ணுறது. ஒரு சின்ன விஷயம் இப்படி பண்ணால் முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய அளவில் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டு அதில் நம்மளை மாட்டி விட்டு, இப்போ இந்த இஎம்ஐ ட்ராப்பில் போய் மாட்டி விட்டு, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை செஞ்சு நமக்குள்ளே வந்து பலவிதமான இந்த எனர்ஜி ஓரியன்டாக நம்மளை ட்ரெயின் பண்ணி. ஆனால் நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இருக்கவே இருக்குது ப்ரெக்னன்சி, சம்மந்தமே இல்லாமல் ஒரு சண்டை அப்படியே பீக் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அப்படியே சரி இதில் வெளியில் வந்துடலாம் போல, இது ஒன்றும் சரிப்படாத போல நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சைல்டு ஓரியன்ட் விஷயம். ஏன்னா சைல்டில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரெக்னன்சி ஓரியன்டில் அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்கல்ல. அண்ட் சைல்டு வந்து ரொம்ப நங்கூர மாதிரி ஆகிப்போயிரும்ல இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, முடிஞ்சே போச்சு. நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் ப்ரெசென்ட் பண்ணுற நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார் ஜூம் மீட்டில் தமிழ்லேயே நடக்க போது, உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க.